என்னங்க, எனக்கு ஒரு ஆசை. என்ன புள்ள? நான் இப்ப ஓடுவேனா, நீங்க துரத்தி வந்து என்ன பிடிப்பீங்களா? என்னால ஓட முடியாதான்னு இப்படி கேக்குற? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க, உண்மையாத்தான் சொல்றேன். சரி, நான் ஓடி வந்து பிடிச்சிட்டா உன்னை என்ன செய்ய? என்ன வேணும்னாலும் செய்யுங்க. அப்ப நீ முதல்ல ஓடு. வாங்க, பாத்து வாங்க. அப்படிதான் வாங்க. விடுபுல. அப்பவே சொன்னேன் என்னாலதான் ஓட முடியாதுன்னா. நானே போட்டேனே. நீங்க எதையுமே மிச்சம் வைக்க கூடாது, அதான் என் ஆசை. இன்னைக்கு உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. விடுங்க. விட போறது விடுங்கண்ணா. வெக்கமில்ல உனக்கூடவா? பாப்பி போ. எனக்கு வெக்கமில்ல சொன்னேன். ஏரிக்கர ஓரத்தில 8 வேலி நிலம் இருக்கு. அந்த 8 வேலி நிலத்தினில என்ன வச்சா தோப்பாகும், வாழை வச்சா தோப்பாகும், மஞ்சள் வச்சா பிஞ்சு விடும், ஆழமாக உழுது வச்சா அத்தனையும் பொன்னாகும். நான் கொடுத்த மருந்த நல்லபடியா சாப்பிட்டு பயிற்சி எல்லாம் ஒழுங்கா பண்ணினதுனால நடக்கவே முடியாம இருந்த நீயும் நல்லாயிட்ட. உனக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் படிவுதான். நடக்கவே முடியாம இருந்ததே இப்ப நல்லாயிட்டான். அவனுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்க போகுது. இப்ப என்னடா செய்யறது? ஏதாவது செய்யணுமே. செய்வோம், செஞ்சே விடுவோம்.
என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துனா கூட என்னால ஒண்ணும் செய்ய முடியல. மனுஷனுக்கு சோறு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் தற்காப்பு அவசியம். ம்? ம். ஆ. வடிவு கொடுக்கல, நான் கூட்டுறேன். வேண்டாங்க, நானே கூட்டேன். கொடுங்க, உனக்கு எத்தனை தடவை சொல்றேன் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. போய் உட்காரு போ. அண்ணே, இந்த மாதிரி நேரத்துல தான் பொம்பளைக்கு நிறைய வேலை செய்யணும். தொடப்ப தண்ணி எடுத்து கொடுங்க. இல்லம்மா, இத்தனை நாள் வடிவு என்ன கவனிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி சமயத்துக்காவது கூட மாட பாத்துக்கலாம். நீங்க கூட என்ன பாத்துக்க வேண்டாம், வயக்காட்ட போய் பாருங்க. கொடுங்க அப்படி. என்ன இது? காப்படி நெல்லு கூட மிச்சமாக கூடாது, எல்லா பக்கம் ஊத்துங்கடா. ஏய், அந்த நொண்டி பையன் வர்றான், சீக்கிரம் வாங்கடா. அண்ணி, என்ன நீ? என்னால வலி தாங்க முடியலம்மா. மெல்ல வாங்க நீ. பாத்து. அக்கா அக்கா, என்னடா? வயக்காட்டுல தகராறு நடக்குது. அண்ணனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ! டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அவசரமா ரத்தம் தேவைப்படுது. இவர் 300 ரூபாய் கேட்கிறாரு. நீ பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. சரிங்கம்மா. சீக்கிரம் போய் அண்ணனை கூட்டிட்டு வாமா. போமா, சீக்கிரம் போமா. அதெல்லாம் முடியாதுமா. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இப்போ வந்துடும். பேஷண்ட் ரொம்ப சீரியஸா நிலைமை இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மன்னிக்கணுமா, இந்த கையில பணம், இந்த கையில ரத்தத்தை எடுத்துக்கங்க. என்னது திடீர்னு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? ஐயோ, மண்டையில ஓலை வேற கட்டி இருக்கிற. உடனே 300 ரூபாய் பணத்துடன் ஆஸ்பத்திரிக்கு வரவும். வடிவு. என்னடி ஒண்ணும் புரியல? வீரைய பஞ்சாரிய பிரசவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கல்ல, அட சீக்கிரம் போயா. ஏதோ நீங்க சொல்றீங்க, இதுல 300 ரூபாய் பணம் இருக்கு. மாட்டை நான் பிடிச்சிட்டு போறேன். சீக்கிரம் வாங்க. ஓய் வா. ம் ம். நீ போய் வடிவ பாரு, நான் அப்புறமா வர்றேன். சரிங்க. அது மாட்ட படையா படையா.
ஆறறிவு படைத்த மனிதன் செய்யாத தியாகத்தை ஐந்தறிவு படைத்த இந்த கருப்பாய் செய்தாள்.